ஸோ லிரிசிஸ்ட் அப்படின்றது வந்து பேசிக்கா நான் வந்து இப்ப நிறைய லிரிசிஸ்ட மீட் பண்றப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நிறைய நான் புக்ஸ் படிப்பேன், நிறைய இலக்கிய கூட்டங்கள் போவேன், சம்மர் நிறைய நியூஸ் பேப்பர்ஸா இருக்கட்டும் இல்ல பழைய புக்ஸ் அந்த மாதிரி படிப்பேன் அப்படின்ற உங்களுடைய அந்த ஜோன் எப்படி இருக்கும்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் மை பிகஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இஸ் லைக் நிறைய சாங்ஸ் கேட்பேன், நிறைய தமிழ் பாட்டு கேட்பேன். வாலி ஐயாவோட லிரிக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வந்து அது கேட்டு கேட்டு அப்படியே இன்ஸ்பயர் ஆகி தாமரை மேம் அண்ட் தேர் லைக் மை பிகஸ்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ். அண்ட் ஐ ஆல்சோ ரீட் தமிழ் நிறைய புக்ஸ் படிப்பேன். ஓகே. எனக்கு என்னன்னா இப்போ நிறைய பேருக்கு இன்னைக்கு ஜென்ல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து தமிழ் ரீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பேசுறது ரொம்ப ஈஸி, பட் ரீட் பண்றேன் புக்ல நான் தமிழ் புக் ரீட் பண்றேன் அப்படின்றத பாக்குறதே ரொம்ப இட்ஸ் குவைட் ஹார்ட் டு see that. Yeah, it's just a self interest actually. என் ஸ்கூல்ல வந்து நான் வந்து தமிழ் படிக்கல, யாரும் எனக்கு சொல்லி தரல. நான் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் லேர்ன் பண்ணேன். So that's how it's been going. Okay. And just the love for the language. நம்ம வந்து கேக்குற பாட்டு, பாக்குற படம், நம்மளுக்கு பிடிச்சவங்க எல்லாரும் பேசுற லைக் நம்மள சுத்தி இருக்கணும்னு பேசுறாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்துல தான் I just started. It's going well. Accidental lyricist? Of course, completely accidental. Okay.